அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். முதலாவது, நிறைய புது வாசகர்கள் நம்மளுடைய சேனலுக்கு சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு நன்றி. இந்த சேனல் ஒரு வித்தியாசமான கதைகளை கொண்ட அறிவியல் சொல்கிறது தான் இந்த சேனல். அதனால சில பேர் அந்த பேக்ரவுண்ட் தெரியாமல் கதையாக சொல்கிறீங்க, டைரெக்டாக அறிவியல் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்னோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா அந்த அறிவியலுக்கு பின்னாடி உள்ள பின்புலம், அந்த கதையை சொல்கிறது தான் பேட்டர்ன். ஏன்னா அது மூலமாக அறிவியல் நம்ம மனசுலேயே இருக்கும். பின்னாடி நடந்த அந்த கதை, ஏன்னா அறிவியல் என்பது சாதாரணமாக டபக்கன் வந்துடுறதில்ல, பின்னாடி ஒரு கதை இருக்குன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால புதுசாக வரவங்க அந்த பேட்டர்ன் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாண்டம் ரெவல்யூஷனை பற்றி பார்த்தோம். இந்த ஃபாதர் ஆஃப் ஃபர்ஸ்ட் குவாண்டம் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க், ஜெர்மனிக்காரர். அவர் சொன்னது என்னன்னா, ஒரு பிளாக் பாடி ரேடியேஷன், ஒரு கருப்பு பொருளில் நீங்கள் ஒரு ஒளியை நீங்கள் அனுப்புறீங்க. ஒளி கிளாசிக்கல் வேவ் அலை மாதிரி தான் போகுது. ஆனால் அது விழுகும் போது அந்த பொருள் அந்த ஒளியை ஏற்றுக்கிறதும் இல்லாட்டினா அந்த பொருள்ல இருந்து வெளியேறதும், அந்த ஒரு எனர்ஜி வெளியிடுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்காக தான் நடக்கும் அப்படின்றதான். ஸோ டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ யார் உள்ள களத்தில் வரான்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உங்களுக்கு தெரியும், அவரும் ஜெர்மனில் பிறந்தவர் தான். மேக்ஸ் பிளாங்கும் ஜெர்மனில் பிறந்தவர் தான். ஆனால் ரொம்ப கேப், கிட்டத்தட்ட 18 வருஷம் கேப் இருக்கும் மேக்ஸ் பிளாங்க்குக்கும் ஐன்ஸ்டைனுக்கும். ஐன்ஸ்டைன் ரொம்ப சின்ன பையன்தான். ஸோ இவர் இடிஹெச்ன்ற சுவிட்சர்லாந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, ஸ்விஸ் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காரு. படிக்கும்போது அவருக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் தான் படிப்பார். அதனால அவர் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணல. எல்லாத்தையுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதனால அதில் ஒரு பிஹெச்டி கிடைக்கிறதுக்குலாம் பெரிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனாலும் சுவிட்சர்லாந்துலேயே அந்த தலைநகரம் பேர்ன் அப்படின்ற ஊரில் என்ன பண்ணுறாரு, ஒரு பேட்டன் கிளார்க்காக ஜாயின் பண்ணுறாரு. பேட்டன் கிளார்க்னா ஏதோ ஒரு டீ வாங்கி தர அந்த மாதிரி கிளார்க்கு கிடையாது. என்னன்னா, அவர் ஒரு காப்புரிமையை அவங்க அனலைஸ் பண்ணுற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காப்புரிமை ஒருத்தர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த புதுசு தானா, இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுற லெவலில் தான் ஒரு நல்ல ஜாப்னு தான் வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கும்போது ஒரு 1905 ஒரு சீரீஸ் ஆஃப் கண்டுபிடிப்பு பண்ணுறாரு. இன்க்ளூடிங் அவருடைய முனைவர் பட்டத்துடைய அந்த ஆய்வையும் சேர்த்து பண்ணுறாரு. ஸோ அதுதான் மிரக்கல் இயர்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஆண்டு 1905. அதில் ஒரு முக்கியமானது, அவரே தன்னுடைய வாயாலே சொன்னது, இது என்னையை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய புரட்சி, இது வெரி ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி குவாண்டமுடைய திசையை மாறுச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐன்ஸ்டைன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு, ஜெனரல் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்காரு, E=mc² கண்டுபிடிச்சிருக்காரு, ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனியன் மோஷன் கண்டுபிடிச்சிருக்காரு, ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய பண்ணியிருக்காரு, குவாண்டம்லையும் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் தன்னுடைய வாயால புரட்சி, ரியலி ரெவல்யூஷனை, உண்மையிலேயே இது பெரிய புரட்சி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒளி என்பது குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி, குவாண்டம் தியரி படி அது அலை அல்ல, அது ஒரு துகள். எப்படி கண்டுபிடிச்சாரு? திரும்பியும் இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்றன்றதான் முக்கியம். ஸோ பிலிப் லெனார்டுன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒரு தகரம், ஒரு மெட்டல்ல எடுத்துட்டு என்ன பண்றாரு, ஒவ்வொரு லைட்டா விடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கலர் லைட்டை விடுறாரு, ஒரு சிகப்பு ஒளியை விடுறாரு, பச்சை ஒளியை விடுறாரு, எல்லோ ஒளியை விடுறாரு, எல்லாத்தையும் விடுறாரு. ஆனா எப்ப யூவி லைட்டை விட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த மெட்டல், அந்த தகரத்துல இருந்து என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் வருது. அப்போ எலக்ட்ரான்றதே தெரியாது, கேத்தோட் ரே பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க, கேத்தோட் ரேஸ். இந்த ஒரு ஒளி விடுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் சிகப்புக்கு அனுப்பும்போது அந்த எலக்ட்ரான்கள், இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரான் தெரியும், அப்போ கேத்தோட் ரேஸ் தான் இருந்தது. ஸோ எலக்ட்ரான்கள் வெளியில வரல, ப்ளூ அனுப்பும் போதும் வரல, எல்லோ அனுப்பும் போதும் வரல. சொல்ல போனா நான் ரெட் லைட்டை கொஞ்சம் இன்டென்சிட்டியை கூட்டினேன், அது வீரியத்தை கூட்டுறேன். ஒரு பல்புக்கு பதிலாக 2 பல்புக்கு பதிலாக 10 பல்பு, எல்லா 10 ரெட் லைட்டையும் வைக்கிறேன். ஆனா அதுல இருந்து எலக்ட்ரான் வரல. ஆனா ஒரே ஒரு குட்டியான ஒரு யூவி லைட்டை தூக்கி நான் வைக்கிறேன், யூவி லைட்டை தூக்கினோன்னா எலக்ட்ரான் வருது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஒளி என்பது அலையாக இருந்துச்சுன்னா, இந்த 10 ரெட் லைட் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுல இருந்து எலக்ட்ரான் வெளியில வந்திருக்கும். இன்டென்சிட்டி அந்த வீரியத்தை கூட்டினா கண்டிப்பா ஒரு எலக்ட்ரான் வெளியில வந்திருக்கும். ஆனா அது ஏன் வரலன்றது தெரியல. அதனால ஐன்ஸ்டைன் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒரு போட்டான் விழுகுது, அதாவது அப்போ ஃபோட்டான்றது பேரே கிடையாது, ஒரு ஒளி விழுகுது. ஒளி விழுகும் போது என்னது, எலக்ட்ரான் வெளியில வருது. எலக்ட்ரான்ற பேரும் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட ஐன்ஸ்டைன் என்ன பண்றாருன்னா, இந்த ஆன்சர் பார்த்தா ஏற்கனவே பிளாங்க் சொன்ன மாதிரியே இருக்கு. பிளாங்க் என்ன சொல்றாரு, ஒரு ஒளி அதோடைய ஆற்றல், அது எனர்ஜி எலக்ட்ரானோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஜங்க் மாதிரி, ஒரு பல்க், ஒரு பாயிண்டா, பாக்கெட்டா, ஒரு முழுசா தான் வாங்குது. அதே மாதிரி ஒரு பொருளை நான் வெப்பப்படுத்தும் போது அதுல இருந்து ஆற்றல் வரும்போது அந்த ஆற்றல் என்ன பண்ணுது, ஜங்கா போகுது. ஒன்ஸ் நீங்க ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது கிளாசிக்கல் வேவா தான் போகுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொன்னதுன்னா E=hν. இந்த எனர்ஜி, இந்த ஆற்றல் எதை பொறுத்து இருக்கு, இந்த ஒரு எலக்ட்ரான், இதுதான் என்னோட எலக்ட்ரான் இருக்கு, இப்போ ஒரு ஒளி வருது, இந்த எலக்ட்ரான் என்னுடைய ஒளியை வாங்கிக்கிறதும் இல்லாட்டினா இந்த எலக்ட்ரான் ஒளியை வாங்காதும் எதை பொறுத்து இருக்குன்னா,
இந்த வர்ற ஆற்றலுடைய ஃப்ரீக்குவன்சி அதிர்வெண்ணை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஈஸிக்கல் ஹெச்னியூ. இப்போ ஐன்ஸ்டைன் என்ன பண்றாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் ஏன் எலக்ட்ரான் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும்தானா அப்படி இருக்கணும்? இல்லை, இந்த வேவ்னு நீங்க சொல்றீங்களா, ஒலி என்பது வேவ்னு சொல்றீங்கன்னா, அந்த வேவ் போகும்போதே என்ன பண்ணுது, அது வந்து அலையா போல அதே வந்து துகள் துகளா தான் போகுது, பாக்கெட்டா தான் போகுது. அந்த ஒவ்வொரு பாக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸிக்கல் ஹெச்னியூ. அப்ப இந்த எலக்ட்ரானை கொண்டு போய் இந்த வேவை இன்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும் ஈஸிக்கல் ஹெச்னியூ இல்லை, இந்த எலக்ட்ரானே இல்லை. இப்போ நான் என்னுடைய ஒலி போகுது, இந்த ஒலியை என்ன பண்ணல, பாக்கெட்டாக போகுது, ஈஸிக்கல் ஹெச்னி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் இது அடுத்த விளக்கம் எப்படி சொல்றாருன்னா, இப்போ நான் பாக்கெட் அசியூம் பண்ணிட்டேன்னா, இப்போ எலக்ட்ரான் இருக்கு, இந்த எலக்ட்ரானை நான் சின்ன பாக்கெட் அனுப்புறேன், என்னது ரெட், சின்ன பாக்கெட்டை வச்சு நான் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் அனுப்புறேன். நான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவு செய்து அதை பார்த்துருக்கோங்க. அதை பார்க்காதவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ இது எலக்ட்ரான் வந்து இரும்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாஸ்டிக் பாலை நான் ரெட் பாலை அனுப்புறேன், பிளாஸ்டிக்காக அனுப்புறேன். நான் 100 பிளாஸ்டிக் அனுப்புனா கூட என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து நகலாது. ஏன், இது இரும்பு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு. அதே நான் என்ன பண்ணுறேன், பிளாஸ்டிக்கை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதிர்வெண்ணை மாற்றுறேன், ஃப்ரீக்வன்சியை மாற்றுறேன், வேவ்லென்த்தை மாற்றுறேன், அலைநீளத்தை மாற்றுறேன், அதோட அதிர்வெண்ணை மாற்றுறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ரெட் பாலை தூக்கிட்டு ப்ளூ பால் எடுக்கிறேன். ப்ளூ பால்ன்றது என்னது, கிட்டத்தட்ட ஒரு இரும்பு பந்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அதோட எனர்ஜி கூட. அப்போ இந்த எனர்ஜி எதை பொறுத்து இருக்கு, ஹெச் நியூ. நியூன்றது என்னது, லாம்டாவை பொறுத்து இருக்கு. நியூன்றது என்னது, ப்ளூவோடைய அதிர்வெண். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெச் நியூ என்னது, அதில் இருக்க நியூ வந்து ரெட்டோட அதிர்வெண். இப்போ இந்த ஹெச் நியூ ப்ளூவோட அதிர்வெண்ணை தூக்கி நான் எலக்ட்ரான் ஒரு இரும்பு மாதிரி தூக்கி இன்னொன்று போட்டேன்னா என்னோட எலக்ட்ரான் நகர ஆரம்பிச்சிடும். இன்னும் நம்ம சயின்டிஃபிக்கலாக பேசுவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் வந்து நகர்றதுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 எலக்ட்ரான் வோல்ட் தேவைன்னா நான் என்ன யோசிக்கலாம், ஒரு 2 தானே தேவை. முதல்ல நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரை அனுப்புறேன், 0.5, அதுக்கப்புறம் ஒரு 0.5, அதுக்கப்புறம் 1 அனுப்புறேன், நான் 3 அனுப்புறேன், நகன்றோம்ல, நகலாது. நீங்கள் மொத்தமாக 2 அனுப்புனா மட்டும் தான் நகலும். அப்போ தான் இந்த ஐன்ஸ்டைன் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறார். நிறைய பேர் ஆங்கிலத்தில் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் அவங்க ஆங்கிலத்தில் சொன்னாங்க. இந்த சென்டென்ஸ் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னதான். The simple conception is a light quanta is entirely absorbed by an electron. என்னுடைய ஒரு எளிமையான தத்துவம் என்னவென்றால், ஒரு ஒளி துகள் என்பது ஒரு எலக்ட்ரானால் முழுமையாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது, ஈர்க்கப்படுகிறது, தனித்தனியாக அக்செப்ட் பண்ணலை. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ இப்போ எனக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் தான் தேவை எலக்ட்ரானுக்கு. இப்போ என்ன பண்ணுது, நான் வந்து டைரெக்டாக 2 எலக்ட்ரான் வோல்ட் போது என்னோட எலக்ட்ரான் நகல ஆரம்பிக்கும். இதே நான் இப்போ 5 எலக்ட்ரான் வோல்ட் போட்டேன் என்ன ஆகும், இந்த 5 எலக்ட்ரான் வோல்ட்ன்றது ஒரு பாக்கெட் மாதிரி தான், ஒரு துகள் மாதிரி தான். அப்போ இந்த 5 எலக்ட்ரானை உடைக்கலாம் முடியாது. நீங்கள் 5 எலக்ட்ரானை நீங்கள் கொண்டு போய் எலக்ட்ரானில் கொடுத்தீங்கன்னா அந்த லைட் குவாண்டா இஸ் என்டையர்லி அப்சர்வ்ட் பை அன் எலக்ட்ரான். அப்போ இது நகல்றதுக்கு எவ்வளோ தேவை, 2 தான் தேவை. நான் எவ்வளோ கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன். இப்போ 2 மட்டும் எடுத்துக்குமா, எடுக்காது, எடுத்தா 5 தான் எடுக்கும். அந்த 2 வச்சு நகர்ந்துட்டு மீத 3 எலக்ட்ரான் வச்சுட்டு வேகமாக போகும். அப்போ இதை ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த 3 எலக்ட்ரான் வோல்ட் தான் அந்த எலக்ட்ரான் நகண்டுச்சா, என்னோட எலக்ட்ரானுடைய அந்த எனர்ஜி தேவையானது 2 எலக்ட்ரான் வோல்ட்னு தெரியும், நான் அனுப்புறது 5 எலக்ட்ரான் வோல்ட்னு தெரியும். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, 5 அனுப்புறேன், 2 இருக்கு, மீத 3 எலக்ட்ரான் வேகத்தில் எலக்ட்ரான் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதோட ஆராய்ச்சி வந்து ரொம்ப சவால். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அதோடைய அந்த எனர்ஜி, அதோடைய ஆற்றல் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சவால். இந்த இதை சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஸோ ஐன்ஸ்டைன் சொன்னது பிரகாரம் திருப்பி ஐன்ஸ்டைன் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் மின்காந்த அலை என்பது ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு வெளியில அப்படியே பரவி இருக்கிறது இல்லை. அது என்ன பண்ணுது, லோக்கலைஸ்டா இருக்கு. இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, லோக்கலைஸ்டு பாக்கெட் ஆஃப் எனர்ஜியா இருக்கு. அப்போ ஒரு பாக்கெட்டுக்கும் இன்னொரு பாக்கெட்டுக்கும் இடையில என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. அப்போ உங்க கண்ணில் வந்து ஒளி விழுது, என் கண்ணில் இப்போ சூரிய ஒளி வந்து விழுந்துட்டு இருக்கு. அந்த சூரிய ஒளி விழுகிறத நான் ரொம்ப அப்படியே மெதுவாக ஸ்லோ பண்ணி பார்த்தேன்னா அலையா விழுகல. ஃபர்ஸ்ட் ஒரு ஒளித்துகள், அந்த கேப் விட்டுட்டு இன்னொரு ஒளித்துகள் அவ்வளோ வேகமாக விழுகுதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. இது உண்மையிலே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தூரத்தில் இருக்க கேலக்சிலாம் நம்ம பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரே ஒரு துகள் வந்து, ஒரு ஒளி துகள் வந்து நம்ம எலக்ட்ரான் மேலே விழுகும்போது அந்த எலக்ட்ரான் வந்து டக்குன்னு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரானை நம்ம கண்டுபிடிக்கலாம், எலக்ட்ரானை டிடெக்ட் பண்ணலாம். ஏன்னா இட் கிவ்ஸ் சிக்னல் தானே, கரண்ட் வோல்டேஜ், கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ பண்ணுறது வந்து ரொம்ப சவாலாக இருந்தது. அப்போ இந்த சவாலை எடுத்துக்கிட்டது யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காரர் ராபர்ட் மில்லிகன் என்ன பண்ணுறாரு, பைத்தியக்காரத்தனமாக இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஒளி என்பது அலைன்றது மேக்ஸ்வெல் சொல்லியாச்சு மேத்தமெட்டிக்கலா, தாமஸ் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ்ல சொல்லியாச்சு, ஒளி என்பது அலை. எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோமே, ஒளி என்பது அலை தானே, இதுல எங்க துகளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஐன்ஸ்டைன் தவறு செய்தார், ஐன்ஸ்டைன் சொல்லுவது தவறு என்று சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். யாரு, ராபர்ட் மில்லிகன், அமெரிக்காக்காரர். அவர் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட், பயங்கர ஸ்ட்ராங். 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, ஐன்ஸ்டைன் சொன்னது கரெக்ட்,
நான் என்ன பண்ணேன், இந்த 2 எலக்ட்ரான் வோல்ட் எலக்ட்ரானை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், 5 எலக்ட்ரான் வோல்ட் லைட்டை விட்டுட்டு இந்த 3 எலக்ட்ரான் வோல்ட்ல தான் அந்த எலக்ட்ரான் வெளியில போதான்னு சொல்லிட்டு அந்த மெஷர் பண்ணேன். ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி அது 3 எலக்ட்ரான் வோல்ட்ல தான் போகுது. இதெல்லாம் ஒரு அனுமானமான நம்பர் வச்சுக்கலாம், ரொம்ப அக்யூரேட்டா நினைக்கிறீங்க. பட் இந்த நம்பரை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ 5 எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்க கொடுக்கலாம், 2 எலக்ட்ரான் வோல்ட்ல ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம ஏதோ எலக்ட்ரான் வைக்கலாம். அப்ப என்ன பண்ணிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு. சொல்லப்போனால் இவர் நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் 1918 யாருக்கு நோபல் பரிசு, மேக்ஸ் பிளாங்க் நோபல் பரிசு. ஏன்னா E=hν எனர்ஜி, குவாண்டம் ஆஃப் ரேடியேஷன், குவாண்டம் ஆஃப் எனர்ஜி. அடுத்து என்னது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். நம்மால் யாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1921. என்னது, லைட் இஸ் குவாண்டா, E=hν. 1923 மில்லிகனுக்கே நோபல் பரிசு. மில்லிகனுக்கு எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க? ஏன்னா அவர் தான் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னதை தப்புன்னு தானே ப்ரூவ் பண்ணார். கடைசியில் அவர் தானே தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணிட்டாருன்னா, பிளாங்க் கான்ஸ்டன்ட்டை அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டார். ஸோ நீங்க நிறைய பேர் தெரியும், ராபர்ட் மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட சார்ஜை கண்டுபிடிக்கிற நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஐன்ஸ்டைன் தவறு என்று சொல்வதற்காக செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை அக்யூரேட்டா கண்டுபிடிக்காம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. எங்களுடைய லேப்ல எல்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். சொல்லப்போனால் மாணவர்கள் அந்த சீரியஸ்னஸ் தெரியாம, ஒரு நோபல் பரிசோட எக்ஸ்பெரிமெண்ட் தெரியாம பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவர் நோபல் பரிசு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 1921 ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், 1923 ராபர்ட் மில்லிகன், நடுவில் யார் வாங்கினா பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர். நீல்ஸ் போர் என்ன பண்ணாருன்னா, குவாண்டம்ல ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இது பண்ணாரு. ஸோ ஆட்டம் என்பது என்னன்னா, ஆரம்பத்துல இருந்து நான் என்னோட வீடியோஸ்ல ஸ்டோரி ஆஃப் அன் ஆட்டம் போட்டிருப்பேன். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன பண்ணிட்டாரு, பெரிய தத்துவ ஞானின்றதுனால அவர் என்ன பண்ணாரு, ஆட்டம்ன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. டிமாக்ரட்டிஸ்ன்றவர் என்ன ஆட்டம் இருக்கு சொன்னது 2300 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அரிஸ்டாட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டம்ன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரட்டிஸ் சொன்னதை ஆட்டம்ன்றதை நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுலாம் தொடங்கும் போது நிறைய பேருக்கு ஆட்டம் மேல ஒரு பெரிய அறிவியலாளர்கள், அப்ப எல்லாம் வந்து தத்துவ ஞானிகள், நியூட்டன் காலத்திலயும் சரி, அரிஸ்டாட்டில். ஆனா அறிவியல் காலங்கள்லயே பாத்தீங்கன்னா 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுது, ஆட்டம் என்பது இருக்கு, அணு என்பது இருக்கு. இன்னொரு குரூப் என்ன சொல்லுன்னா, அணு என்பதே இல்லை அப்படின்னு சொல்லுது. சொல்ல போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இந்த கெமிஸ்ட்ரி பீப்புள்லாம் ஆட்டம் இருக்குன்றது இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க கெமிஸ்ட்ரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஆராய்ச்சிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிசிக்ஸ் காரங்கள் தான் பிரச்சனை. ஏன்னா பிசிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப வில்லங்கமான ஆட்கள் தான். அவங்களுக்கு வந்து நீங்க நல்லா ப்ரூவ் பண்ணாதான் நம்புவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிசிக்ஸ்காரங்க ஆட்டம்ன்றது இல்லை, இப்போ 2 குரூப்பா உடஞ்சிருக்காங்க. நான் அதை சொன்ன மாதிரி போல்ட்ஸ்மேன் கிட்டத்தட்ட தற்கொலை பண்ணதுக்கு என்னென்ன காரணமா, அவர் ஆட்டம்ன்றதை நம்பி அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. ஆனா அந்த ஆட்டம் இல்லைன்னு ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, போல்ட்ஸ்மேனை வந்து கொஞ்சம் அவமானப்படுத்தினால தான் சொல்ல போனா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதான் நியூஸ். ஸோ இந்த ஆட்டமுடைய கேள்விகள் வந்து எப்போ ரொம்ப சீரியஸ் ஆகுதுன்னா, ஹென்ரி பெக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தவர் என்ன பண்ணாரு, ரேடியோ ஆக்டிவிட்டி, கதிர் இயக்கத்தை முதல் முறையாக கண்டுபிடிக்கிறார். ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி. கதிர் இயக்கம்னா என்னன்னா, ஒரு யுரேனியத்தை கொண்டு போய் ஒரு கவர்ல அப்படியே பூட்டி வைக்கிறாரு. ஆனா என்ன பண்ணுது, அந்த யுரேனியம் வந்து அதோடைய கதிர்வீச்சு என்ன பண்ணுது, அந்த 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 பூட்டி வச்ச அந்த ஃபாயில், அந்த தின் ஃபாயிலுக்கு வெளியில எல்லாம் வருது. என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் ஹென்ரி பெக்கரலுக்கு வந்து இந்த பெரிய கண்டுபிடிப்புக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த வெளியில வந்த கதிர்வீச்சை நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா பாசிட்டிவ் பார்ட்டிகல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யுரேனியம்ல இருந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல் தான் வரும், ஹீலியம் மாதிரி தான் இருக்கும். ஆல்ஃபா பார்ட்டிகல் பாசிட்டிவ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கதிர் இயக்கத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னன்னா நடக்குது, உள்ளுக்குள்ள ஆட்டம் இருக்கானே தெரியல. இப்ப ஆட்டம்ல இருந்து ஏதோ ஒரு பொருள் வேற வருதே, ஆட்டமே நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த ஆட்டம்குள்ள இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு கதிர்வீச்சு வருது, ஆல்ஃபா பார்ட்டிகல் எப்படி வருதுன்னு நான் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு மண்டே உடச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் நடந்த அடுத்த வருஷமே என்ன பண்றாருன்னா, ஜே தாம்சன் அவர் என்ன பண்ணா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. ஒரு கரண்ட் போற ஒரு வயர் எடுத்து என்ன பண்ணாரு, ஒரு வெற்றிடத்துக்குள்ள வைக்கிறார். வெற்றிடத்துல வச்சு ஒரு பயங்கரமான கரண்ட் கொடுக்கும்போது அந்த அந்த கரண்ட்ல இருந்து என்ன பண்ணுன்னா, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ரேஸ் வருது. அப்பயும் அவர் சொன்னதுன்னா கேத்தோட் ரேஸ். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த கேத்தோட் ரேஸ் வெளியில வருது. அப்ப உள்ளுக்குள்ள நீங்க ஆட்டம்னு ஒன்று இருக்கீங்களா, அந்த ஆட்டம்ல வந்து நியூக்ளியஸே தெரியல, ஆனா எலக்ட்ரான் வெளியில வருதுன்னு சொல்றாங்க. திரும்பியும் சொல்றேன், அப்ப எலக்ட்ரான் இருக்குதே தெரியாது. ஸோ எலக்ட்ரான் பேர் வைக்காம அவர் என்ன பண்ணாரு, கேத்தோட் ரேஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நெகட்டிவான ஒரு சார்ஜ் உள்ள ஒரு பொருட்கள் வெளியில வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது என்ன பண்ணாருன்னா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்னு சொல்லிட்டு நியூசிலாந்துக்காரர், அவர் என்ன பண்ணாருன்னா, கிளம்பி படிக்கிறதுக்காக நேரம் இங்கிலாந்து போறாரு. நம்ம ஜே தாம்சன் ஸ்டூடெண்டா சேராரு. அங்கதான் இந்த அட்டாமிக் பிசிக்ஸ், அணு அறிவியல்ல ஒரு பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ரேடியோ ஆக்டிவா படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹென்ரி பெக்கரல் சொன்னது ஒரு ஆல்ஃபா ரேடியேஷன் தான். நம்மளால என்ன பண்றாரு, வேற ரேடியேஷன்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு ஆல்ஃபா பார்ட்டிகல் மட்டும் இல்ல, பீட்டாவும் இருக்கு. பாசிட்டிவ் ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்கும்போது நெகட்டிவ் பீட்டா பார்ட்டிகல் இருக்கும். பீட்டா பார்ட்டிகல் தான் நான் சொல்ல போனா எலக்ட்ரான். அப்ப திரும்பியும் சொல்றேன், அந்த எலக்ட்ரானே தெரியாது, அதனால பீட்டான்னு பேர் வச்சாங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சார்ஜ் இல்லாம எதுவும் ரேடியேஷன் இருக்குமான்னு பார்த்தா அதையும் கண்டுபிடிச்சாரு அவரு.
அது பேர் காமா. காமான்றதுக்கு என்னது, எந்த சார்ஜ் இல்லை. அப்போ ரேடியோ ஆக்டிவ் கதிர் இயக்கத்தில் 3 பொருள் வரும். ஒன்று ஆல்ஃபா பாசிட்டிவ், ஒன்று எலக்ட்ரான் நெகட்டிவ், ஒன்று காமா சார்ஜே கிடையாது. ஸோ இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆராய்ச்சி விஷயமா என்ன பண்றாரு, நம்ம ரதர்ஃபோர்ட் கிளம்பி என்ன பண்றாரு, கனடா போறாரு. கனடா போய் அங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்கம் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னும் போது டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்குது. ஒரு கதிரியக்க பொருள்ல இருந்து கதிர் வெளியில வந்த உடனே அந்த கதிரை எமிட் பண்ண வெளியிட்ட பொருட்கள் என்ன பண்ணுது, அதோடைய உருமாறிடுது. இட்ஸ் கால்ட் டிரான்ஸ்மியூட்டேஷன். எளிமையா சரி, நம்ம ரேடியம் எடுத்துக்கோங்களேன். ரேடியம்ல இருந்து ஒரு அதோடைய ஹாஃப் லைஃப் டைம் 1600 வருஷத்துல ஒரு கிராம் ரேடியம் எடுத்தீங்கன்னா 1/2 கிராம் என்ன பண்ணிடும்னா அது வேற பொருளா மாறிடும். வேற பொருளா மாறும்போது என்ன பண்ணுதுன்னா வெளியில ஆல்பா பார்ட்டிகளை வெளியில எமிட் பண்ணிடும். ஏதோ ஒரு பொருட்களை வெளியில எமிட் பண்ணிட்டு ரேடியம் என்ன பண்ணுது, ரேடானா மாறிடுது. அதே மாதிரி தான் யுரேனியம் எடுத்துக்கோங்க. யுரேனியம்ல இருந்து என்ன, ஏற்கனவே நான் சொன்னேன் ஆல்பா பார்ட்டிகள் வெளியில வரும். வெளியில வந்த உடனே யுரேனியம் என்ன பண்ணும், தோரியமா மாறிடும். அப்ப நான் 1 கிராம் யுரேனியம் வச்சிருக்கேன். அதோடைய ஹாஃப் லைஃப் டைம் சொல்லுவாங்க, அதோடைய பாதி உயிர் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதி உயிர் நாளுக்கு அப்புறமா என்ன ஆகும், பாதி யுரேனியம் 1/2 கிராம் யுரேனியம் என்ன ஆகும், தோரியம் ஆகும். மீத இருக்க 1/2 கிராம் என்ன ஆகும், அதுக்கப்புறமா திருப்பி அந்த நாட்கள் தாண்டவனே திருப்பி காகிராம் என்ன பண்ணும், தோரியமா மாறிடும். அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இந்த டிரான்ஸ்மியூட்டேஷனை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டுக்கு கெமிஸ்ட்ரியில் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்களா, ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், பிசிக்ஸ் படிச்சவர். அவர் ஃபேமஸான சொன்னாங்க, ஆல் சயின்ஸ் இஸ் பிசிக்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆர் ஸ்டாம்ப் கலெக்டிங். அறிவியல் என்றாலே இயற்பியல் தான், மற்ற எல்லாமே சும்மா அங்கங்கேயும் கொசுறு வேலைகள் தான், ஸ்டாம்ப் கலெக்டிங் மாதிரி ஒரு சும்மா இத்து போன வேலைகள் அப்படின்னு சொன்னவருக்கு பிசிக்ஸ்ல நோபல் பரிசு கிடைக்காம கெமிஸ்ட்ரியில் நோபல் பரிசு கிடைச்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ நம்ம இந்த கிரிக்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க, தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பேட்ஸ்மேன், ஒன் இஸ் சச்சின் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தம். அதே மாதிரி இவர் வந்து பிசிக்ஸ்னால, சயின்ஸ்னாலே பிசிக்ஸ் தான், மற்ற எல்லாம் குப்பைன்னு சொன்னவருக்கு. ஆனால் பிசிக்ஸ் நோபல் கிடைக்காம கெமிஸ்ட்ரியில் கிடைச்சிருச்சு. இவர் என்ன பண்ணார், இந்த டிரான்ஸ்பிரேஸ்லாம் முடிச்சுட்டு இந்த நோபல் பரிசுலாம் வாங்கிட்டு என்ன பண்ணாரு, திருப்பி கனடால இருந்து இங்கிலாந்துக்கு போறாரு. இங்கிலாந்துக்கு போகும்போது திருப்பி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி என்னதான் இருக்கு ஆட்டம்குள்ள, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா நம்ம ஜே தாம்சன் கண்டுபிடிச்சாரு, எக்ஸ்பெரிமெண்டா கண்டுபிடிச்சாரு. வேற என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, 2 ஸ்டூடெண்ட் கைகர் மார்ஸ்டன் சொல்லி 2 பேர் நினைக்கிறேன், மார்ஸ்டன் கைகர். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகல், நினைச்சு பாருங்க, ஆட்டம் என்னன்னே தெரியாது, ஆல்பா பார்ட்டிகல் என்னன்னே தெரியாது. ஆனா அந்த ஆல்பா பார்ட்டிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தின் ஃபாயில், ஒரு மெட்டல் ஃபாயில வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஆல்பா பார்ட்டிகளை உள்ள விடுறாங்க. உள்ள விட்ட உடனே அந்த ஆல்பா பார்ட்டிகல் என்ன பண்ணுது, இந்த மெட்டல் ஃபாயில் எல்லாம் ஒரு தூசா கூட மதிக்கல, அது வழியா போயிருது. சுத்தி என்ன பண்றாங்க, டிடெக்டர் வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, தின் ஆல்பா பார்ட்டிகளை அனுப்பி இந்த சைடு டிடெக்டரா பார்த்தா ஆல்பா பார்ட்டிகளா வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த டிடெக்டர் திருப்பிக்கிட்டே இருக்காங்க. திருப்பிக்கிட்டே பார்த்தா அந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து இப்படி முட்டிட்டு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இப்போ நான் ஒரு கல்லை தூக்கி ஒரு பேப்பர் மேலே போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த பேப்பர் கிழிஞ்சு அந்த சைடு போயிட்டே இருக்குன்னு தான் நினைப்பேன் கல். திடீர்னு பேப்பர்ல பட்ட கல் திருப்பி என் மண்டையில வந்து விழுந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும், பேப்பர் எப்பரா பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே கதை தான் ஆல்பா பார்ட்டிகல் அனுப்பும் போது இந்த தின் மெட்டல் ஃபாயில இருந்து சில ஆல்பா பார்ட்டிகல் பவுன்ஸ் ஆகி பேக்ல வந்துருச்சு. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்பதான் என்ன சொல்றாங்க, அப்ப ஆட்டம்குள்ள என்ன இருக்கு, ஏதோ ஒரு பெரிய பந்து மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பந்து என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும். ஏன், நான் ஆல்பா பார்ட்டிகலா அனுப்புறேன், அது பாசிட்டிவ், இந்த பந்து பாசிட்டிவ். அப்ப பந்து பாசிட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும், தள்ளி விட்டு ஒதுக்கிறோம். இதே இது நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், இழுத்துக்கிறோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அப்ப நடுவில் வந்து கெர்னல், ஒரு பருப்பு மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த சைஸையும் அவர் கால்குலேட் பண்றாரு ரூதர்ஃபோர்டு. அந்த சைஸ் எப்படின்னா ஒரு ஆட்டமோட சைஸ் வந்து 10⁻10 மீட்டர், ஒரு ஆங்ஸ்ட்ராம் வச்சுக்கோங்களேன். இது வந்து 1 ஃபெம்டோமீட்டர் தான், 10⁻15. ரொம்ப எளிமையா பண்ணா ஒரு பெரிய கிரவுண்ட், நம்ம இப்போ IPL நடந்தது கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நீங்க நடுவில் பிச்சில் நீங்க ஒரு ஃபுட்பால் வச்சுக்கோங்க, அந்த ஃபுட்பால் தான் நியூக்ளியஸ். அந்த ஸ்டேடியத்தோடைய வெளி ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட்ல தான் எலக்ட்ரான் போகுது. இதை தான் அவர் பிக்சர் பண்றாரு. ஸோ ஒரு 10⁻⁻, ஒரு கிட்டத்தட்ட 10,000, 1,00,000 அளவு டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு இடையில என்ன இருக்கு, நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரானுக்கு இடையில இருக்குன்னா காலியா இருக்கு, எம்டி ஸ்பேஸ். அதனால தான் ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. இன்ஃபேக்ட் நம்ம ஹோல் யூனிவர்ஸே நீங்க பாத்தீங்கன்னா எம்டி தான். ஏன்னா நம்ம எல்லாமே ஆட்டம்ல தான் இருக்கும். அந்த ஆட்டம்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்டி ஸ்பேஸ் தான். அது ரொம்ப இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டு அப்போ ஒரு பாசிட்டிவ் நடுவில் ஒரு அணுக்கரு நியூக்ளியஸ் இருக்கு, இதை சுத்தி என்ன பண்ணுது, எலக்ட்ரான் ஓடுது. இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, நெகட்டிவ். உட்கரு என்னது, நியூக்ளியஸ் என்னது, அணுக்கரு என்னது, பாசிட்டிவ். அப்ப எலக்ட்ரான் ஏன் உள்ள விழுக மாட்டேது. அப்ப இந்த எனர்ஜி ஒவ்வொரு ஆற்றலா கொடுக்க சுத்திக்கிட்டே இருக்க எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னா, ஆனா உள்ள விழுந்துடும். உள்ள விழுந்தா எலக்ட்ரான்லாம் புஷ்ஷா போயிடணும்ல, எல்லாமே ஆட்டம்லாம் செத்து போயிடணும்ல. அந்த ஆட்டம் ஏன் சாக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. இந்த டயத்துல இந்த ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கு. இந்த ரிசர்ச் எப்படா முட்டி வெளியில வந்துச்சு, இந்த நியூக்ளியஸ் எல்லாமே பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விசிட்டுக்கு வர்றாரு. எங்க இருந்து, டென்மார்க்ல இருந்து வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு நான் ஒரு தீர்வு தர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர். அந்த போர்ஸ் அட்டாமிக் மாடல் தான் பார்த்தீங்கன்னா குவாண்டம்ல அடுத்த முக்கியமான விஷயம். இது எல்லாமே முதல் புரட்சியில் நடந்ததுதான். ஸோ இந்த போர் சொன்னதுக்கு தான் நோபல் பரிசு. அந்த நோபல் பரிசு எப்போ கொடுத்தாங்கன்னா 1922. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1921,
மில்லிகன் 1923, நீல்ஸ் போர் 1922. ஸோ நீல்ஸ் போர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து குவாண்டம் புரட்சியின் கடைசி வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஆட்டம் எப்படி இருந்தது, குவாண்டம் எப்படி ஆட்டமுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவுக்கு மீண்டும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.